வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு கனவு நினைவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மென்ஸ் ஓடிஐ அதாவது பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப்பில் வந்து ஃபைனலுக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸ். ஸோ கங்க்ராட்ஸ் டீம் இந்தியா. ஸோ பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை ஃபஸ்ட் சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா 2011 நம்ம வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டீம். அதுக்கப்புறம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐசிசி ட்ராஃபிஸுமே வின் பண்ண முடியல அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நம்ம டீம் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ரெஷர் வந்துகிட்டே இருந்துச்சு. 2015 வேர்ல்டு கப்பில் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம செமிக்கு போயிட்டு செமியில் ஃபஸ்ட் மேட்ச் தோற்றுருவோம் ஆஸ்திரேலியா கூட. 2019 வேர்ல்டு கப்பில் செமிக்கு போயிட்டு செமியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூசிலாந்து கூட வந்து அந்த செமியில் தோற்றுருவோம், வெளியே வந்துடுவோம் 2019. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 2023 வேர்ல்டு கப்பும் பயங்கரமான ஃபார்மில் இருந்தோம். லீகில் எல்லா மேட்சுமே ஜெயிச்சிட்டோம். அகைன் செமியில் பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கூட மேட்ச் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ரிவெஞ்ச் எடுக்குமா இல்லை 2019 கண்முடி வந்து போகுமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள்லாம் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வின் த செமிஃபைனல் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இன்டு த வேர்ல்டு கப் ஃபைனல் இன் சண்டே. அப்படி தான் நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு ரிசல்ட் அதுதான். பட் இதே டீமோட நம்ம செமிஃபைனல்லேருந்து ஃபைனல் போனோம்னா கப் அடிக்க முடியுமா? ஸோ ஆஃப் மினிட்ல வந்து செகண்ட் செமிஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சில் யார் ஜெயிச்சு உள்ளவங்களும் அவங்க டஃப்பாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு லீகில் ஆரம்பித்த போது இருந்த ஃபார்மில் இருந்த சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கிடையாது. அவங்க வந்து பயங்கரமான ஃபார்மில் வந்துட்டாங்க. அவ்வளோ இந்தியாவும் ஒரு பயங்கர ஃபார்மில் இருக்குது. பட் நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோம் அப்படின்னு நம்ம இதில் சொல்ல போகிறோம் நான். ஸோ அதுக்கு முன்னாடி 2019 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோடைய பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5 செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ அந்த செமிஃபைனலில் அவர் தோக்கும்போது ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக அழுதுட்டார். ஸோ ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், ஹோலியாக இருக்கட்டும், லிட்டரலாக அழுதுட்டாங்க. அவங்க கண்ணில் இருந்து டேஸ் நிறைய நம்ம பார்த்தோம். நம்ம அது அப்படியே அந்த காயம் வந்து ஆறவே ஆறலை. இந்தியன் ஃபேன்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாருக்குமே அந்த காயம் ஆறலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து சண்டே அன்னைக்கு ஃபைனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற உள்ளே போக போகிறோம். பட் நமக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டீமோட உள்ளே போனால் ஜெயிக்க முடியுமா, இல்லை டீமில் இருக்கிற நிறை குறைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்தியா டீம் ஜெயிச்சுன்னா ஆஹோ ஓஹோன்னு கொண்டாடுவாங்க, தோற்றுருச்சு அப்படின்னா கழுவி ஊற்றுவாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜென்யூனாக நம்மளுடைய பார்வையில் நான் வந்து ஒரு வீவராக, ஸோ நான் கிரிக்கெட் ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லீக்கில் எல்லா மேட்சும் பார்த்துட்டு இந்தியா மேட்ச்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா மேட்சும் பார்த்துருக்கேன் நான். ஸோ இந்த டீமோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம ஃபைனலில் வந்து என்ன பண்ணால் கப் அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம டீம் பேட்ஸ்மேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பேலன்ஸான டீமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு 6th பவுலராக நம்ம இருந்துட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு பேட்ஸ்மேனாகவும் உள்ளே இருந்தார். ஸோ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. பட் அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மிஸ் ஆச்சு அப்படின்னு இந்த மேட்ச்சில் எனக்கு தோணுச்சு. பர்டிகுலராக இந்தியா நியூசிலாந்து மேட்ச்சில் தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட்டுக்கு அப்புறம் மிச்சலும் வில்லியம்சனும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த யார் பந்து போட்டால் 5 பேர் தான் இருக்காங்க, ஸோ யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. விக்கெட்ஸ் விழவே இல்லை. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஃபீல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, ரொம்பவே வீக்காக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டைமில் வந்து இந்த மேட்ச்சில் இந்தியா vs நியூசிலாந்து செமிஃபைனல் மேட்ச்சில் பும்ரா விட்ட 4ஆக இருக்கட்டும், அதாவது ஒரு பந்து பிடிக்க போவார், கையிலையும் படல, பந்து காலும் படாத, கவுட்டக்குள்ளே வந்து பந்து போயிடும், அந்த 4ஆக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டம்ப், அதாவது ரன் அவுட் அடிக்கிற முயற்சியில் பார்த்திங்கன்னா ஓவர் த்ரோவில் ஒரு 4 விடும், அனாமத்தாக போகும். ஸோ அதுவாக இருந்தாலும் சரி, ஈஸியான கைக்கு வந்து கேட்ச் சமி விட்டார், ஸோ அதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ட்ராபேக் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறிங்க இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கே அது பேக் ஃபேராக வந்து மாறும் அது. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தான் ஜடேஜா அன்றைக்கி வந்து அந்த ஸ்டம்பிட் அடிக்கும்போது போன 4ஆக இருக்கட்டும், பும்ரா விட்ட அந்த பாலாக இருக்கட்டும், 4 போன பந்தாக இருக்கட்டும், சமி விட்ட கேட்ச் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அது என்ன ஆகும்னா ஆன் ஃபீல்டு இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அது பிரேக் பண்ணி விட்டுரும். அந்த நம்ம ஒவ்வொரு ரன்னும் ஒவ்வொரு பாலும் பிடிக்கும்போது தான் நமக்கு அந்த எனர்ஜி வரும். ஆஃப்னர் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு டைம் அதுதான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இன்னொன்று நம்ம வந்து 5 பவுலர், நம்ம ஒரு 3 ஃபேஸ் பவுலர் 2 ஸ்பின் பவுலர் வச்சுட்டு நம்ம போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th பவுலிங் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ரோஹித் சர்மா, ஹோலி இவங்கெல்லாம் போட்டாலும் ஆனால் ஒரு அஸ் அ பவுலராக வந்து பார்த்திங்கன்னா அது ஹர்திக் பாண்டியா அளவுக்கு அந்த ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதனால் நம்ம வந்து
அடுத்த பவுலருக்கு நம்ம போகாமல் நம்ம இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி பால் போடுறதா இருக்கட்டும், இல்லை அந்த நம்ம என்ன மாதிரி வந்து ஃபீல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பால் வந்து போடுறது கற்றுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஆல் விக்கெட் எடுத்திருக்கோம் எல்லா டீமையும். ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பந்து போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இடையில தெரிஞ்சுது எனக்கு. எஸ்பெஷலி ஃபார் ஜடேஜா பால் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. ஏன்னா அவர் வந்து யூஸ்வலாக போடுற பால்ஸ்க்கு இதுக்கும் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பந்து போட்டார். வந்து அவர் பால் பிடிக்கும்போதும் சரி, அந்த ஓவர் த்ரோ அடிக்கும்போதும் சரி, அவர் வந்து ஒரு அவசரமாக பண்ணார். இன்னொன்று ராகுல் அந்த ரன் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து அவர் முன்னாடியே பிடிக்க போனதால தான் அந்த க்ளவ் வந்து ஸ்டம்பில் பட்டு அந்த இதாகிடுச்சு. மேபி அந்த ரன் அவுட் பண்ணியிருந்தா கூட வில்லியம்சன் சிக்கி ரொம்ப ஏர்லி அவுட் ஆகிருப்பார். ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்பொழுது சமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு, செம்ம பர்ஃபார்மன்ஸு. பட் அதை தாண்டி சிராஜ் வந்து கன்சிடெண்ட்டாக பந்து போகிறார் அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பும்ராவும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நிறையா வந்து ரன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் மும்பை கிரவுண்ட் நம்ம சொல்லவே தேவையில்லை, நிறைய ரன்ஸ் போகும். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய வந்து அவங்க நம்ம வந்து இந்தியன் டீமாக நம்ம பார்க்கும்பொழுது ஃபீல்டிங்கில் நிறைய கவனம் செலுத்தணும் அப்படின்னு தோணுது நமக்கு. ஏன்னா நிறைய ஓவர் ரன் கேட்ச் மிஸ்ஸஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேட்ச் விடும்போது கண்டிப்பாக அங்கே மேட்ச் லாஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இடையில வில்லியம்சன் கேட்சை வந்து சமி விடும்போது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரன்ஸ் அடிக்கும்போது நமக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு, நம்ம வந்து ஃபால்ஸ் ரிசல்ட் நோக்கி போயிடுமோ அப்படின்னு. பட் அதெல்லாம் தவிர்த்துருந்துருக்கலாம். பட் அந்த கேட்ச் அங்கேயே பிடிச்சிருந்தா, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அந்த 4 விடாமல் இருந்திருந்தா, ஓவர் த்ரோ பண்ணாமல் 4 போகாமல் இருந்தால் வச்சுங்களேன், நிறைய நமக்கு வந்து கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். இன்னும் நம்ம ஏர்லியாக ஜெயிச்சிருந்துக்கலாம், நம்ம நிறைய மார்ஜின் ஆகும். அதுதான் என்னுடைய கருத்து. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ரோஹித் சர்மா அடிக்க ஆரம்பித்து ராகுல் அடித்து முடித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் நாச் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஏன் திரும்ப சொன்னாங்கன்னா 2019 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா அவர் அடித்த 5 செஞ்சுரியும் பார்த்தீங்கன்னா அவர் அந்த செமிஃபைனல் தோக்கும்போது அந்த கஷ்டம் அவருக்கு புரிஞ்சுது. பட் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அஸ் அ கேப்டனாகவும் சரி, ஒரு ஓப்பனராகவும் சரி, அது ஓப்பன் பேட்ஸ்மேனாகவும் சரி, அவருடைய ரோலை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. பட் இன்னும் ஒரு 10 ஓவர்ஸ் நின்று விளாண்டாங்கன்னா அந்த ஓப்பன் பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த பார்ட்னர்ஷிப் சூப்பராக பில்டப் ஆகி அதிக ரன் ஸ்கோராக இருந்தாலும் சரி, நம்ம சேசிங் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான ஒரு டார்கெட்டையோ இல்லை பயங்கரமான ஒரு ரன்னையோ சேஸ் பண்ண முடியும். ஸோ அவரோட ஸ்டார்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரோஹித் சர்மா ஸ்டார்டிங் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு. பட் நமக்கு என்னென்னா அந்த 2019 ஃபினிஷ் பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா ஃபினிஷ் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் ஒரு சூப்பரான ஒரு சீரியஸாக வந்து இருக்கும். நம்ம கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக கையில் இருக்கும் நமக்கு. ஸோ சுபம் கில்லாக இருக்கட்டும், அவருடைய மேட்சும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒரு சில ஷாட்லாம் வந்து தப்பாக ஆடுறாரோ, ரொம்ப ஏர்லியாக ஆடுறாரோ, அவசரப்படுறாரோ அப்படின்னு நிறையா தோணுது. பட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ விராட் கோலி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவருடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் நமக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா ஃபைனலில் வந்து இதே ஃபார்மில் அவர் ஆடணும் அப்படின்னு தான் நமக்கு அந்த ப்ரெஷரை அவர் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா 1 in the match அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் அவர் இத்தனை மேட்ச் ஆடினதெல்லாம் பெருசு இல்லை, ஃபைனலாக ஒரு மேட்ச் ஆடணும். அந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு ஃபார்மில் இருக்கணும். ஸோ ஸ்ரேயஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ராகுல் இவங்களுடைய அந்த மிடில் ஆர்டர் சப்போர்ட் சூப்பராக பண்ணுறாங்க 2 பேருமே. ஸ்ரேயஸும் ராகுலும் ஒருத்தவங்க மிஸ் பண்ணால் ஒருத்தவங்க கண்டிப்பாக அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 6th நம்ம எஸ்கேவைக்கு வரும்போது, சூரியகுமார் யாதவுக்கு வரும்போது இன்னும் அவருக்கு அந்த சான்ஸ் நிறைய கிடைக்கல. ஸோ மேபி அவருக்கான சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா அப்படின்லாம் இருக்குது. ஏன்னா ஜடேஜாவுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம செமிஃபைனலில் ஈவன் ஆஸ்திரேலியா வந்தாலும் சரி, சவுத் ஆஃப்ரிக்கா வந்தாலும் சரி, பட் நம்ம டாஸ் வின் ஆகிறோமா அப்படின்லாம் பார்க்காம நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல இல்லாது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தான். அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் செட் பண்ணி போயிட்டுருக்கணும். ஸோ கிளியராக இருக்காங்க டீம் இந்தியா, சூப்பராக கிளியராக இருக்காங்க. அந்த கோச் ராகுல் டிராவிட் அவங்களுடைய விஷனாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவோடைய விஷனாக இருக்கட்டும், டீமோடைய விஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு டீம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்த மேட்ச் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு டீம் வந்து ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு மேட்ச்சில் வந்து கப் ஜெயிக்கணும் அப்படின்னா அது இண்டிவிஜுவல் பிளேயரால் கண்டிப்பாக முடியாது, ஒரு டீம் ஒர்க் கண்டிப்பாக வேணும். 2011 நமக்கு அந்த டீம் ஒர்க் இருந்தால்தான் நம்ம வந்து சூப்பராக கப் ஜெயித்தோம். அதே மாதிரி டீம் ஒர்க் வந்து நமக்கு அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்துச்சு 2015 2019 இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச 2023 டீம் இந்தியா ஒரு டீமாக சூப்பராக வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இது பர்ஃபார்ம் வந்து நம்ம சண்டே எதிர்பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து
ஒரு 12 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு ஒரு ஐசிசி ட்ராஃபி இருக்க பொழுது வேர்ல்டு கப் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும், நம்ம கண்டிப்பாக நம்பிக்கையாக இருப்போம். ஸோ என்னுடைய சார்பாகவும் நம்ம யுவர் சார்பாகவும் டீம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ சண்டே வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.